இத்தோட விற்று. இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை கட்டளை கட்டளை. தமிழக அரசு அமைச்சரவை கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு. இதுல ரொம்பவே அதிரடியான கட்டளைகளை உத்தரவிட்டிருக்காரு முதலமைச்சர் ஜோசப் விஜய். சோ முதல் படியா இந்த ரெகுலரா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சார்ந்து அந்த டேட்டாஸை எடுத்துக்கிட்டு இந்த சம்பந்தமா பேசிக்கிட்டு இருந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் முக்கியமான கட்டத்தை ஆரம்பிக்க போற அந்த சமயத்துல ஒரு சில அமைச்சர்களோட இந்த பிரதிநிதி அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, இந்த அதிகாரிகள் எல்லாரையுமே கொஞ்ச நேரம் வெளியேறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த உத்தரவின் பேர்ல இந்த அதிகாரிகள் எல்லாம் அமைச்சரவை கூட்டத்துல இருந்து வெளியேறப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அமைச்சர்கள் கிட்ட பேச தொடங்கிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் சராமாரியா ஏகப்பட்ட கட்டளைகளை நிபந்தனை அடிப்படையில மட்டும் இல்லாம இதைத்தான் நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணியே தீரணும் அப்படின்ட்டு நிறைய உத்தரவுகளை பிறப்பிக்க தொடங்கியிருக்காரு. அதுல முக்கியமானது இந்த லஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த அரசாங்கத்துல, தாவேகாவோட அரசாங்கத்துல அறவே இருக்க கூடாது. அது யாரு செய்தாலும், ஏன் அமைச்சர்களே செய்தாலும் அவங்களோட அமைச்சருக்கான பதவி இம்மிடியட்டா அவங்களோட குற்றம் நிரூபிக்கப்பட்டா பறிக்கப்படும். இது மட்டும் இல்லாம யாரு எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்னு பாரபட்சமே இல்லாம யாரு லஞ்சம் வாங்கினாலும் அவங்க மேல நான் மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்து அவங்களோட அடிப்படை உறுப்பினர் பதவி கட்சியில இருந்து நீக்கப்பட்டு அவங்க மேல சட்ட ரீதியான சிறை தண்டனையும் விதிக்கப்படும். இத மைண்ட்ல வச்சுட்டு எல்லா அமைச்சர்களும் வேலை பாருங்க. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய துறைகள்ல வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளையும் இதே உத்தரவோட வேலை வாங்குங்க. பாரபட்சமே இல்லாம எனக்கு தெரிஞ்சவன் தெரியாதவன் அப்படின்னு யாரா இருந்தாலும் நான் நடவடிக்கை எடுப்பேன். எனக்கு தெரிஞ்சவன் தெரியாதவன் யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை விஜய் அவர்கள் உறக்க சொல்றப்ப அவரோட அந்த பேச்சுல ஒரு கணீர் தன்மை பயங்கரமா தெரிஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அந்த இடத்துல நமக்கு இந்த விஷயங்களை ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அந்த ரிப்போர்ட்டர்ஸ். சோ இதுக்கப்புறமா நிறைய முக்கியமான விஷயங்களை பேச தொடங்கினாரு. அதுவும் இந்த அமைச்சர்கள் பள்ளிகளுக்குள்ள போயிட்டு இந்த இன்ஸ்பெக்ஷன் போறத, திடீர் ஆய்வு மேற்கொள்றத முதற்படியா நிறுத்தணும் அப்படின்னு அமைச்சர் கீர்த்தனா அவர்களை கொஞ்சம் பார்த்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு சொல்றாங்க. குறிப்பா பார்த்தா இப்ப சமீபத்துலதான் அமைச்சர் கீர்த்தனா ஒரு ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ஷன் போய் அங்க ஒரு சில சலசலப்பெல்லாம் ஆனதை நம்ம பார்க்க முடிஞ்சிருக்கு. சோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு பிறப்பிச்ச முக்கியமான உத்தரவு என்ன அப்படின்னா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை தவிர, பள்ளி கல்வித்துறைக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு, இவரை தவிர எந்த அமைச்சர்களும் பள்ளியில ஆய்வு மேற்கொள்றது, நான் திடீர் இன்ஸ்பெக்ஷன் போறேன் அப்படின்னு சொல்றது, இந்த வேலையை வச்சுக்கவே கூடாது. முக்கியமா பள்ளிக்குள்ள போயிட்டு இல்ல ஏதாவது முக்கியமான ஈவெண்ட்ஸ் அரசாங்கம் சார்பாவோ கட்சி சார்பாவோ இருக்கிறப்ப நடக்கிறப்ப இத ரீல்ஸ் எடுத்து போடுற இந்த ஒரு விஷயம் இருக்கவே கூடாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. சோ உங்களுக்கான இந்த விஷயத்த டிஐபிஆர், இதுக்கு தான் இந்த யூனிட் இருக்கு. இந்த டிஐபிஆர் கவர் பண்ணி அவங்க நீங்க எந்த ஈவெண்ட்ல போய் என்ன விஷயங்களை பண்ணாலும் அதை அந்த டிஐபிஆரோட பேஜ்ல அபிஷியலா போடுவாங்களே தவிர, நீங்க இந்த பள்ளிகள்ல போயிட்டு ஆய்வு மேற்கொள்ற மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறதோ, இல்ல ஏதாவது முக்கியமான அரசாங்கம் சார்ந்த ஈவெண்ட்டுக்கெல்லாம் போறப்ப அங்க இந்த ரீல்ஸ் எல்லாம் எடுத்து அதை ப்ரமோட் பண்றதோ, இந்த வேலையவே வச்சுக்க கூடாது அப்படின்னு எல்லா அமைச்சர்கள் கிட்டையும், குறிப்பா இப்ப இந்த சர்ச்சையில சிக்கின அந்த 2 அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அமைச்சர் கீர்த்தனா உட்பட, இவங்களை பார்த்து திட்டவட்டமா உத்தரவு போட்டிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். பள்ளி ஆய்வை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரை தவிர யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது அப்படின்றத திட்டவட்டமா சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். இதை தொடர்ந்து ஒவ்வொரு துறை சார்ந்து ரொம்பவே கவனமா நீங்க நடந்துக்கணும். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ரொம்பவே கவனமா இருக்கணும். குறிப்பா ஏதாவது ஒரு தவறுகள், இப்ப பொறுப்பு அமைச்சர்கள் ஒவ்வொரு மாவட்டங்கள்ல இருப்பாங்க இல்லையா, சோ இந்த மாதிரி மாவட்ட ரீதியா இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு அமைச்சர்கள் உங்க மாவட்டம் சார்ந்து ஏதாவது ஒரு பெரிய கிரைமோ இல்ல மற்ற விஷயங்களோ இல்ல ஏதாவது ஒரு பாதிப்புகள் நடந்தாலோ துரிதமா செயல்படணும். பிரஸ் கிட்ட பேசுறப்ப அலட்சியமா பேச கூடாது. அந்த விஷயத்த A to Z தெரிஞ்சுட்டு போய் அணுகுங்க இப்படின்ற நிறைய உத்தரவுகளையும் பிறப்பிச்சிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். சோ இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பட்ஜெட் தாக்கல் தமிழக அரசு சார்பா பண்ண போறோம். இந்த பட்ஜெட் தாக்கல் பண்றப்ப ரொம்பவே இன்ச் பை இன்ச்சா ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நம்மளோட கடமை. எல்லா அமைச்சர்களும் திட்டவட்டமா ஜாக்கிரதையா இருக்கணும்.
எந்த ஒரு தவறுகளோ எந்த ஒரு பிழைகளோ உங்களோட துறை சார்ந்து பண்ணவே கூடாது அப்படின்றத திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு விஜய் அவர்கள். இதை தொடர்ந்து போக்குவரத்து துறை அமைச்சர் கிட்ட போக்குவரத்து துறையோட அந்த விஷயம் சம்பந்தமா ஒரு பெரிய கலந்துரையாடல் போக பட்டிருக்கு. இதுல முக்கியமா விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, போக்குவரத்து துறை ஏகப்பட்ட நஷ்டத்துல இருக்கு. நம்மளோட ஆட்சி காலத்துல பெண்களுக்கு இந்த இலவச பேருந்து சேவைய எல்லா பேருந்துகளுக்கும் பெண்கள் இலவசமா பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வர போறோம். அப்படி இருக்கிறப்ப ஏன் குளிர்சாதன பெட்டியோட தமிழகம் முழுக்க இந்த பேருந்துகள் மாற்றப்படும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வர போறோம். அப்படி இருக்கிற அந்த சமயத்துல இந்த போக்குவரத்து துறையோட இந்த நஷ்டத்தை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய கலந்துரையாடல் போக பட்டிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஆர்டரை இன்னைக்கு விஜய் அவர்கள் நியமிச்சிருக்காரு. அது என்னன்னா, எந்த ஒரு கட்டணமுமே கூட்டாம, அதாவது இனி புதுசா லான்ச் ஆக போற குளிர்சாதன பேருந்துலையும் சார்ஜஸ் எதுவுமே இப்ப இருக்கிற நடைமுறையை தாண்டி கூட்டாம வசூலிக்கிறதுக்கு ஒரு வகையை பண்ணியிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதுல குறிப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லா பேருந்துகளையும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை இனிஷியேட்டிவ் பண்ணுங்க, இது மூலமா ரெவென்யூ எடுங்க. நமக்கான இந்த போக்குவரத்து துறையில சமாளிக்கக்கூடிய இந்த ஒரு ஃபண்ட்ஸை நம்ம மக்கள் கிட்ட சார்ஜ கூட்டி வாங்குறது தவறு. பட் இதுக்கு மாறா நம்ம கார்ப்பரேட் கம்பெனிகள் கிட்டையும் அட்வர்டைஸ்மெண்ட் பிராண்டிங்ஸ் கம்பெனிஸ் கிட்டையும் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் செலுத்தி அது மூலமா நம்ம ஏன் பண்ணலாம், அதற்கான தொகையும் அதுக்கான டாக்ஸை நிர்ணயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேருந்து உள்ள மட்டும் இல்லாம பேருந்து வெளியே, அந்த பேருந்து வெளியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி பேருந்தோட அந்த பேக் சைட்ல எல்லாம் அந்த பெரிய விளம்பரம் போடலாம். இது மட்டும் இல்லாம அரசாங்கம் பேருந்துல அந்த சென்டர் சைட்லயும் நீங்க பேருந்து நிரப்புற வேலையை பாருங்க. விண்டோக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கேப்ஸ்ல இந்த எல்லா இடங்களையும் அட்வர்டைஸ்மெண்ட் பிளேஸ் பண்ணக்கூடிய வேலையை பாருங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு டாக்ஸை நிர்ணயம் பண்ணுங்க. இதற்கு மூலமா வரக்கூடிய ஒரு பெரிய வருமானம். ஏன்னா தமிழகம் முழுக்க நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டம் சார்ந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க படும். ஏன் திரைத்துறை சம்பந்தமா விளம்பரங்கள் கூட நீங்க எடுங்க. நிறைய பிராண்டிங் கம்பெனிஸ், நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் அவங்களோட விளம்பரங்களை எடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டம் சார்ந்து நீங்க விளம்பரங்களை எடுத்து நீங்க அதை டிஸ்பிளே பண்ற அந்த காரணத்தினால போக்குவரத்து துறையில ஒரு கணிசமான ஒரு வருமானத்தை நீங்க பெற முடியும். இங்க நஷ்டத்துல போயிட்டு இருக்கக்கூடிய போக்குவரத்து துறையை நீங்க இப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த திட்டவட்டமா சொல்லியிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். உணவுத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஆர்டர்ஸ் இன்னைக்கு போட பட்டிருக்கு. இதுக்கான திட்டத்தையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அதாவது இந்த டாஸ்மாக் துறையில ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த வருமானம் இதா ஆகுது, இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா குறைக்கிறதுனால ஒரு வருமானம் இழப்பீடு ஆகுது அப்படின்ற அதை நிர்ணயம் பண்ற விதமா இந்த ஆந்திரா, இந்த மும்பை, இந்த மாதிரியா அங்க மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மதுபான கடைகள்ல உணவகங்களும் சேர்ந்து ரெஸ்ட்ரோ பாரா நடக்கக்கூடிய ஒரு ஃபார்மட் இருக்கு. இந்த ஃபார்மட்டை தமிழகத்துல அப்ளை பண்ணி ஒரு ரெஸ்ட்ரோ பாரா மதுக்கடைகள் பிளஸ் அதோட சேர்ந்து அதோட அடித்தளத்திலேயோ இல்ல அதோட கூடையோ ஒரு உணவகங்கள், இது ரெண்டுத்தையுமே சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு ஃபார்மட்டை நம்ம கடைபிடிக்கலாம். அதுக்கு ஏற்ற ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி இது மூலமா ஒரு வருமானங்களை ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு உத்தரவா பிறப்பிச்சிருக்காரு. இதையும் தாண்டி ஒரு உத்தரவு இன்னைக்கு அமைச்சரவை கூட்டத்துல பிறப்பிக்கப்பட்டிருக்கு. திருவான்மையூர் டு உத்தண்டி. சோ இதற்கான ஒரு மேம்பாலத்துக்கான திட்டம் கடந்த திமுக ஆட்சியில போட பட்டிருக்கு. பட் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது டெண்டர் எடுத்ததுல இருந்து இந்த டெண்டரை கொள்முதல் பண்ணது, அதற்கான உபகரணங்கள் வாங்கினது, அதற்கான பிளான்ஸ் போட்டது எல்லாத்துலயுமே மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. சோ இப்படி ஒரு பெரிய ஒரு ஊழல் இந்த திட்டத்தை வச்சு நடந்திருக்கிறதுனால இந்த உத்தண்டி டு திருவான்மையூர் போகக்கூடிய இந்த ஒரு மேம்பாலத்துக்கான திட்டத்தை மொத்தமா டிராப் பண்ணிருங்க அப்படின்ட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னோட உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. சோ இதுதான் இன்னைக்கு அமைச்சரவை கூட்டத்துல முக்கியமா முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்த கட்டளையா வந்திருக்கு.